எல்லோருக்கும் காலை வணக்கம். எழுவார் உலகார்க்கு ஆணி அஃது ஆற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து. இந்த குறளுக்கு பொருள் என்ன அலங்கிருதா? உழவு தொழிலை செய்யாமல் உயிர் வாழ்கின்ற எல்லோரையும் தாங்குகின்ற உழவரே உலகம் என்னும் தேருக்கு அச்சாணி போன்றவர். அது சரி, ஏன் இப்ப இந்த குறளை இப்ப சொல்ற? என்ன இப்படி கேட்டுட்ட? கேசில பொங்கல் கொண்டாட்டோன்னா சும்மாவா? ஆமா, பொங்கல் ஒரு வாரத்தில் வரப்போகுது. ஊரே கோலாகலமா இருக்க போகுது. ஆமா மக்கில், நானும் அதை பார்க்க காத்து கொண்டிருக்கிறேன். அது சரி, இப்ப இங்க என்ன நடக்க போகுது? நம்ம சக மாணவர்கள் நாடகம், ஆட்டம், பாட்டம்னு அமர்க்கலப்படுத்த போறாங்க. மேல சொல்லு. சொல்றதை விட வா, நம்ம எல்லோருடையும் சேர்ந்து பார்த்து கேட்டு ஆடி பாடி கொண்டாடலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடி ஆரம்பிக்கலாம். எவ்ரிவன் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் ஃபார் த தமிழ் தாய் வாழ்த்து. பொங்கல் திருவிழாவை பற்றி ஒரு சிறு நாடகத்தை காண்போம். We will now see a small skit performed by our students about the festival of Pongal and its 4 days. And the play is entirely in Tamil, and I encourage you to try making an effort to understand it. The characters are the Kadapatrangal yarna. Appavaga, which means father of the family, is played by Rishiv, and Amma, who's the mother, played by Mitra. Arun, who's the elder son, played by Jacob, and Tata, whose grandfather, played by Subramanian. Pati, whose grandmother, played by Anvi. Vijay, who's Arun's friend, played by Elenetran. Selvi, who's the neighbor, played by Kyle. Ramu, who's the farmer who works with Appa, played by Aryan. Gomadi, which is the family cow, played by Jesse and Sashti. Kachi Ondru, Bogi Pongal. அப்பாவும் ராமுவும் சில பழைய பொருட்களை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைகிறார்கள். அம்மா, இதெல்லாம் கொண்டு வாசல்ல வைக்க. அருணும் விஜயும் வருகிறார்கள். இங்க காலையிலேயே என்ன நடக்கிறது? இங்க என்ன நடக்கிறது? காலையிலேயே பான்ஃபயரா? வா விஜய், எப்படி இருக்க? போகி பொங்கல் எரிப்பதன் மூலம் நம் வீட்டில் உள்ள பழைய பொருட்களையும் நம் மனதில் தோன்றும் கெட்ட எண்ணங்களையும் எரித்து நல்ல விஷயங்களை வரவேற்போம். நெருப்பானது பழைய பிரச்சனைகளை எரித்து புதிய தொடக்கங்களை வரவேற்கிறது. ஓ, இதுதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்வாங்களா? ஆமரன், விவசாயிகளாகிய நாம் இயற்கைக்கு நன்றி செலுத்த செழுமையான புதிய அறுவடை காலத்துக்காக தயாராக நேரம் இதுதான். இது பொங்கல் பண்டிகையின் தொடக்கமாகும். 4 நாள் பொங்கல் பண்டிகையில் இதுவும் ஒன்று. சரி, வா நம்ம பிரார்த்தனை செய்யலாம். அப்போ நாளைக்கு என்ன மாமா? நாளைக்கு தான் தை பொங்கல். அதையெல்லாம் கொண்டாடும் போது சொல்கிறேன். நீயும் இங்கதான். கண்டிப்பா. காட்சி 2, தைப்பொங்கல். மேடையில் அம்மாவும் செல்வியும் பாரம்பரிய மண் பானைகளில் பொங்கல் தயாரிக்கிறார்கள். பானைகளை சுற்றி மஞ்சளை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அம்மா பாரு, பால் பொங்குது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். செழிப்பின் அடையாளம் அனு. பால் பொங்குவது போல நாம் வாழ்வில் இன்பம் பொங்கும் என நம்புகிறோம். அப்போ பொங்கல் என்றால் இதுதானா? சூரியனுக்கு நன்றி சொல்ல உணவு சமைக்கிறீர்களா?
சரிதான் விஜய். தைப்பொங்கல் மிக முக்கியமான நாள். நல்ல விளைச்சலை பொங்கல் படைக்கிறோம். மேலும் இந்த பொங்கலை பலருக்கும் பகிர்ந்து இன்பம் பெறுகிறோம். தாய்களாகிய நாம் நாமுக்காக ஆண்டும் முழுவதும் காத்திருக்கிறோம். குடும்பத்தினர் ஒன்றாக அமர்ந்து பொங்கலை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுகிறார்கள். அத்தை, பொங்கல் சூப்பர். அப்போ நாளைக்கு என்ன பண்டிகை? விஜய், நாளைக்கு நாம் கோமதிக்கு மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம். யாரு கோமதி? கோமதி எங்கள் குடும்பத்தின் பாடு. அவள் காட்சி 3 மாட்டு பொங்கல். கோமதி என்ற குடும்ப பசு உள்ளே நுழைகிறது. இன்று நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் கோமதி. அழகாகத்தானே இருப்பாள். அலங்காரம் செய்தது நான் தானே. நானும் தான் அவளின் கொம்புகளுக்கு பிரகாசமான வண்ணங்களை எனக்கும் அதில் பங்கிருக்கிறது. அப்படி சொல்லுங்க தாத்தா. மாடுகள் நமக்கு பால் தருகின்றனர் மற்றும் வயலில் உதவுகின்றனர். அதனால் நமது குடும்பத்தின் அங்கமான கோமதியிற்கு நன்றி சொல்லுவது நமது கடமை. பசுக்கள் எவ்வளவு முக்கியம் என்று நான் தெரிந்து கொண்டேன். நாங்கள் நகரத்தில் இதை செய்ததே இல்லை. ஆமாம், 4 நாள் சொன்னீங்க. கடைசி நாள் என்ன பண்டிகை? கொஞ்சம் பொறுமையா இரு விஜய். நாளைக்கு வரைக்கும் இருந்து பாரு. நாளைக்கு நீயும் தானே கொண்டாட போறாய். கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல என்ன பிரயோஜனம்? பார்த்து புரிஞ்சுக்கோ. காட்சி 4 காணும் பொங்கல். குடும்பம், பக்கத்து வீட்டுக்காரர்கள் மற்றும் விஜய் ஒரு ஆற்றங்கரையில் கூடுகிறார்கள். அவர்கள் உணவுகளை ருசித்து உண்டு பேசியும் விளையாடியும் மகிழ்கிறார்கள். விஜய், நீ நேற்று பாட்டியிடம் கேட்ட கேள்விக்கு இன்று பதில் கிடைத்ததா? இன்று கடைசி நாள் காணும் பொங்கல். நாம் நம் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் நேரத்தை செலவிடும் நாள். எங்கள் உடன்பிறப்புகளின் மகிழ்ச்சிக்காகவும் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் மற்றும் பெரியவங்களின் ஆசிர்வாதங்களை பெறுவோம். இப்படி குடும்பத்தோடு சேர்ந்திருப்பது மனதுக்கு புத்துணர்ச்சி. ஆமாம் அருண், சமூகத்தையும் அன்பையும் கொண்டாட வேண்டிய நேரம் இது. நன்றி அறிதல், ஒற்றுமை, பகிர்தல் ஆகியவைதான் வாழ்க்கை என்பதை பொங்கல் பண்டிகை நினைவூட்டுகிறது. நான் பொங்கலை வெறும் அறுவடை திருநாளாக தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இது குடும்பம், நன்றியுணர்வு மற்றும் இயற்கையை மதித்தல் என்று புரிந்து கொண்டேன். இந்த வருடம் பொங்கல் கொண்டாட்டம் எப்படி இருந்தது விஜய்? அருமையோ அருமை. நான் இங்கே கற்றுக்கொண்டதை எல்லோருக்கும் சொல்வேன். மகிழ்ச்சி விஜய். வாங்க, ஆடல் பாடலை கண்டும் கேட்டும் ரசிப்போம். இப்போது பாட்டு பாட வருவது 6ஆம் மற்றும் 7ஆம் வகுப்புகள். 6th and 7th graders are going to perform a song for us. இப்போது 9ஆம் மாணவிகள் நடனம் ஆட போகிறார்கள். 9th graders are going to perform a dance for us. என்ன சொல்ல வந்த? ஓஹோ, அப்படியா? இத பாருடா.
என்ன எல்லாரும் ஆட்டம் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சீங்களா? இப்போ எல்லாரும் எழுந்து ஒன்னா மகிழ்ச்சியாக ஆட போகிறோம். Everyone please stand up and try dancing along with this. ஓஹோ அப்படியா? அட இத பாருடா. எல்லாரும் ஆடினதுக்கு நன்றி. இப்போ தயவு செஞ்சு உட்காருங்க. பால் உண்மையாவே பொங்குது. எல்லாரும் பொங்கலோ பொங்கல்னு சொல்லுங்க. பொங்கல் என்பது வெறும் பண்டிகை அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை என்று தெரிந்து கொண்டிருப்பீர்கள். வாங்க எல்லோரும் சேர்ந்து நன்றி சொல்லலாம். நன்றி பாடலை பாடப் போகிறவர்கள் 3ஆம் மற்றும் 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். 3rd, 4th and 5th graders are going to perform a thank you song for us. இறுதியாக பொங்கல் ஒரு அறுவடை திருநாள் மட்டும் இல்லை, நம் மாடுகளையும் உழவர்களையும் கொண்டாடும் ஒரு திருநாள் இது. இன்றைக்கு நாம் என்ன இந்த கண்காட்சியில் கற்றுக்கொண்டோம் என்றால், நம் மரியாதையாக, ஒற்றுமையாக மற்றும் அன்றாக இருக்க வேண்டும். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ அனைவரையும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேசிய கீதம் பாடப் போகிறோம். We request all of you to stand up for the national anthem. Please.
Thank you.